இப்ப எந்த கிங்டம்ல இருக்கு, பிளான்ட் கிங்டம், அதை பத்தி படிப்போம் இந்த சாப்டர்ல. சோ அந்த ஆல்கே பேர் இருந்தது நம்ம பிளான்ட் கிங்டம்ல வச்சுட்டு இருந்தோம். பட் அது ஒரிஜினலி என்னது பாக்டீரியா. சோ நம்ம அதை இப்போ ஷிஃப்ட் பண்ணி இப்போ மொனேராலேயே வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நிறைய இந்த மாதிரி தப்புங்கள் இருந்தது நம்ம முன்னாடி யூஸ் பண்ற சிஸ்டம்ல. அதை இப்ப மாத்தி நம்ம டிஃப்ரெண்டா பண்ணிருக்கோம் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன். அந்த 5 கிங்டம்ல ஒரு கிளாசிபிகேஷன் வந்துட்டு பிளான்ட் கிங்டம். சரி, ஓகே. இப்ப நம்ம அர்லியர் யூஸ் பண்ணிருந்த சிஸ்டம், முன்னாடி யூஸ் பண்ணிருந்த சிஸ்டம் என்ன, க்ரோஸ் சூப்பர்ஃபிஷியல் மார்போலாஜிக்கல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க. அப்படின்னா நம்ம கண்ணுல என்ன காணுறதோ நம்ம அதை பார்த்துட்டு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு டாக் நடந்துட்டு போயிட்டு இருக்குன்னா அது இப்ப நம்ம ஒரு அனிமலா கன்சிடர் பண்றோம். இப்ப அதே நமக்கு ஒரு மரம் காணினா இப்ப அதை நம்ம பிளான்டா கன்சிடர் பண்றோம். ஸோ அந்த மாதிரி பேசிஸ்ல நம்ம பண்ணிருந்தோம். ஸோ கொஞ்சம் கேரக்டர்ஸ் எது யூஸ் பண்ணோம்னா ஹேபிட். ஒரு ஹேபிட்னா என்னன்னா அந்த ஒரு ட்ரீயா இருக்கா, ஒரு ஷ்ரப்பா இருக்கா, ஒரு ஹெர்பா இருக்கா. ட்ரீனா என்ன, மரம். ஷ்ரப்னா இன்னும் கொஞ்சம் சின்னது, நமக்கு இந்த டெசர்ட்ல எல்லாம் காணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஷ்ரப்னு சொல்லலாம். ஹெர்ப்னா நமக்கு தெரியும், இந்த சின்ன சின்ன பிளான்ட்ஸ் எது வருது நம்ம அந்த ஹெர்ப்னு சொல்லுவோம். ஸோ ஹேபிட்னா ஒரு பிளான்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுறது. கலர் தெரியும். இப்போ நம்பர்னா நம்பர் அண்ட் ஷேப் ஆஃப் லீவ்ஸ். லீவ்ஸ்னா இலைகள். இலைகள் எவ்வளவு வருது, ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி மாதிரி இருக்கா, அது நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம கிளாசிஃபை பண்ணிட்டு இருந்தோம். வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் மேல பேசிக்கலி இதெல்லாம் நம்ம வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்னா, இப்போ வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்ல என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, என்ன தப்பு வருதுன்னா, இப்போ ஒரு வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அது இருக்கிற இடத்து மேல டிபெண்ட் ஆகும். இப்போ நான் ஒரு மரத்துக்கு நிறைய தண்ணி விட்டா, இல்ல நான் ஒரு சின்ன பிளான்ட்டுக்கு நிறைய தண்ணி விட்டா அது நன்னா வளரும். பட் இப்போ அதே நான் நிறைய தண்ணி விடல, நன்னா பாத்துக்கல, நான் இலையில ட்ரையா சின்ன சின்னதா நன்னா காணுது பிளான்ட். ஸோ அது நமக்கு என்விரான்மெண்ட்ல சேஞ்ச் ஆண்டு இருக்கும். அதே நம்ம நிறைய இடத்துல பார்த்தா ஒரு இலை பெருசாகலாம், இல்ல ஒரு இலை சின்னதாகலாம். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் நம்ம வெஜிடேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் யூஸ் பண்ணதுல இருந்து நமக்கு டிஃப்ரெண்ட் மிஸ்டேக்ஸ் ஆயிட்டு இருந்தது. ஒரு இடத்துல ஒரு கிளாசிபிகேஷன் வருது, இன்னொரு இடத்துல இன்னொரு கிளாசிபிகேஷன் வருது. ஏன்னா நம்ம என்விரான்மெண்ட் மாறிட்டு இருக்கு. ஸோ அதுல இருந்து ப்ராப்ளம் ஆயிடுது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் நம்ம எது யூஸ் பண்ண, ஸோ இது ஆண்ட்ரீஷியம் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆண்ட்ரீஷியம் ஸ்ட்ரக்சர், ஆண்ட்ரீஷியம்னா என்ன, மேல் செக்ஷுவல் ஆர்கன். இப்ப நமக்கு எப்படி ஒரு ஹியூமன்ஸ்க்கு மேல் செக்ஷுவல் ஆர்கன் இருக்கோ அதே மாதிரி பிளான்ட்லயும் ஏதோ தேவை இருந்தது இல்லையா, ரீப்ரொடக்ஷன்னா பிளான்ட் இன்னொரு பிளான்ட் ஆகிறதுக்கு எதோ தேவை இருந்தது இல்லையா. ஸோ அதுல மேல் கிளாசிபிகேஷன் நம்ம பேர் கொடுத்துருக்கிறது ஆண்ட்ரோஷியம். ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்ல நம்ம வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், நம்ம இந்த செக்ஷுவல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இதுல என்ன தப்புனா, ஆர்டிஃபிஷியல்ல நம்ம வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் செக்ஷுவல் கேரக்டர்ஸ்க்கு 2 ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்தோம்னா 2 ஒரே லெவல்ல வச்சு பார்த்துட்டு இருந்தோம். பட் அது தப்பானது. ஸோ அதுக்காக நம்ம பார்த்தோம் நேச்சுரல் கிளாசிபிகேஷன் சிஸ்டம். இதுல நேச்சுரல் அஃபினிட்டிஸ்னா செக்ஷுவல் கேரக்டர்ஸுக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுத்தோம். ஏன் செக்ஷுவல் கேரக்டர்ஸ்னா ஒரு பிளான்ட்ல என்ன செக்ஷுவல் கேரக்டர்ஸ், அது பூ வருது, பூல எப்படி காணுறது, அதாக்க நம்மளோட செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக். இப்போ நீ எல்லாம் எவ்வளவு தண்ணி எவ்வளவு விடுறியோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. நீ பூ ஒரு பிளான்ட்ல இப்படி வருதுன்னா அது எங்க இருந்தாலும் அப்படித்தான் வரும். ஸோ இந்த பேசிஸ்ல வச்சு நம்ம நேச்சுரல் கிளாசிபிகேஷன் சிஸ்டம் எடுத்தோம். ஸோ இதுல நம்ம வெறும் உள்ளுக்குள்ள அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் அனாட்டமினா அது என்ன உள்ள எப்படி இருக்கு, அதுல என்ன உள்ள அதை பார்த்து பாக்குறது. எம்பிரியாலஜினா ஒரு சின்ன பிளான்ட் எப்போ பிறந்திருக்கோ அப்போ அது எப்படி காணுறது. ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி, ஃபைட்டோனா பிளான்ட், கெமிஸ்ட்ரினா கெமிக்கல்ஸ். ஸோ பிளான்ட்ல என்னெல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்கோ அது பேசிஸ்ல. ஸோ இந்த நேச்சுரல் சிஸ்டம் யார் கொடுத்திருக்காங்க, ஜார்ஜ் பென்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹுக்கர். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ஜார்ஜ் பென்தம் இந்த கிளாசிபிகேஷன் கொடுத்தாங்க, நேச்சுரல் கிளாசிபிகேஷன் சிஸ்டம்ஸ் கொடுத்தாங்க. அப்போ இது அவங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆச்சு. ஸோ இது பழைய, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம 100 years 50 years பின்னாடி நடந்தது, இதெல்லாம் 100 வருஷம் பின்னாடி நடந்த விஷயங்கள். இப்ப நம்ம கரண்டா என்ன யூஸ் பண்றோம், ஃபைலோஜெனடிக் கிளாசிபிகேஷன் சிஸ்டம். அப்படின்னா என்ன, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சு நம்ம ரிலேட் பண்றோம். அப்படின்னா என்ன, இப்போ நம்ம மனுஷங்கள்
நம்ம எங்க இருந்து வந்தோம், முன்னாடி எப்படியா இருந்தோம், நமக்கு சொல்றாங்க இப்ப சயின்டிஸ்ட் சொல்றாங்க நம்ம குரங்கா இருந்தோம், குரங்கா வந்திருக்கோம். அதே மாதிரி இப்ப நம்ம நார்மல் குரங்கும் பாக்குறோம் இல்லையா, நமக்கும் அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அது எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். அப்படின்னா இப்போ இந்த ஒரு 10 பிளான்ட் இருக்கு, பட் அவளோட தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்தா ஒரே ஒரு பிளான்ட்ல இந்த 10 டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியா இப்போ வந்திருக்காங்க. சோ அது நம்ம எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்னு சொல்றது. சோ அந்த பேசிஸ்ல வச்சு இப்ப எந்த பிளான்ட் எல்லாம் ஒரு ஆன்சிஸ்டர்ல இருந்து வந்திருக்கோ அவளை நம்ம ஒரு டாக்ஸால வச்சுட்டு இருக்கோம், அப்படி சொல்லலாம். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இப்ப நம்ம இந்த பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தோம், நான் இப்போ எப்படி உருவாக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம நிலத்துல கொஞ்சம் தோண்டி பார்த்து நமக்கு ஒரு வாட்டி ஃபாசில்ல கிடைக்கும். ஃபாசில் என்னன்னா இந்த பழைய ஆர்கானிசமோட டெட் பாடி எல்லாம் அது இது கல்லுல ஃபிட் ஆயிட்டு அது அப்படியே ப்ரிசர்வ் ஆயிட்டு நம்ம கையில வருது, அதை ஃபாசில்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபாசில் கிடைக்கிறது நமக்கு பேசிஸ் கிடைக்கிறது. இப்போ பட் இப்போ என்கிட்ட ஃபாசில் இல்ல, ஒன்னும் கிடைக்கல, அப்ப நீ எப்படி எப்படி கிளாசிஃபை பண்ண போறேன்? ஸோ வேற கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம நியூமரிக்கல் டாக்ஸானமி யூஸ் பண்ணோம். நியூமரிக்கல் டாக்ஸானமினா சிம்பிள் வேர்ட்ல சொல்ற ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, இதுல ஒரு கேரக்டர் ஒரு ஐட்டம்க்கு நம்ம ஒரு நம்பர் தரோம். இப்போ ரூட் பிளான்டோட இந்த டைப் ரூட் இருக்குன்னா அதுக்கு 1A நம்பர், இந்த பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி இலை இருக்குன்னா அதுக்கு 1B நம்பர். ஸோ அந்த மாதிரி நம்பர் கொடுத்து நம்ம ஒரு பிளான்ட்டுக்கு நம்பர்ஸ் போட்டு அசைன் பண்ணிருந்தோம். இப்போ எனக்கு இந்த பிளான்ட் தேடினா நான் இந்த நம்பர் போட்டு அந்த பிளான்ட்டோட எல்லா டீடைல்ஸ் வந்துடும். அந்த மாதிரி நம்ம போட்டு பண்ணிருந்தோம். சைட்டோடாக்ஸானமி. சைட்டோடாக்ஸானமினா என்ன, நம்ம சைட்டோனா சைட்டோலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன், நம்ம என்ன ஒரு அந்த சைட்டோபிளாசம்ல என்ன இருக்குன்னு அதை சொல்றது சைட்டோடாக்ஸானமி. இப்போ ஒரு சைட்டோபிளாசம்ல என்ன இருக்கும், மெயினா நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும், குரோமோசோம் இருக்கும். இதுக்கு முன்னாடி 9th 10th பயாலஜில படிச்சிருக்கல நீங்க, குரோமோசோம்னா என்ன இருக்கணும், அந்த குரோமோசோம் நம்பர் ஸ்ட்ரக்சர் அது மேல நம்ம சொல்றது சைட்டோடாக்ஸானமி. கீமோடாக்ஸானமினா என்ன, ஒரு கெமிக்கல்ஸ் என்ன இருக்கோ பிளான்ட்ல அதை வச்சு கிளாசிஃபை பண்றது. ஸோ இதுதான் நம்ம பேசிக் கிளாசிபிகேஷன். ஸோ இப்போ பிளான்ட் கிங்டம்ல நமக்கு என்ன இருக்கு, ஆல்கே, அதாயிட்டு நமக்கு பிரையோஃபைட்ஸ் வருது, டெரிடோஃபைட்ஸ் வருது, ஜிம்னோஸ்பெர்ம் வருது. இப்போ ஆல்கேக்குள்ள கிளாஸஸ் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். ஆல்கே வருது, பிரையோஃபைட்ஸ், அதே மாதிரி நமக்கு லிவர் பிரையோஃபைட்ஸ்குள்ள 2 கிளாஸ் இருக்கு. பிரையோஃபைட்ஸ் ஆயிட்டு டெரிடோஃபைட்ஸ் இருக்கு, டெரிடோஃபைட்ஸ் ஆயிட்டு நமக்கு ஜிம்னோஸ்பெர்ம் இருக்கு, அண்ட் தட் ஆஞ்சியோஸ்பெர்ம் இருக்கு. ஆஞ்சியோஸ்பெர்ம் பேசிக்லி என்னன்னா நம்ம சுத்தமொத்த என்னெல்லாம் பிளான்ட் பாக்குறோமோ என்னெல்லாம் மரம் பார்க்கலோ அதெல்லாம் மோஸ்ட்லி ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் தான். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஆல்கே. சரியா? ஸோ ஆல்கே என்ன ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆல்கே என்னன்னா குளோரோஃபில் பேரிங் சிம்பிள் thalloid ஆட்டோட்ரோபிக் அண்ட் லார்ஜ்லி அக்வாட்டிக் ஆர்கானிசம். அப்படின்னா என்ன, ஆல்கே கிட்ட இப்போ குளோரோஃபில் இருக்கு, அது தானா அதோட ஃபுட்டை உண்டாக்க முடியும். எங்கேருந்து அதுக்கு தேவையில்ல, நம்மனா இப்ப இங்கிருந்து குக் பண்ணி சாப்பிட வேண்டி இருக்கு. ஆல்கேக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் நெசசிட்டி ஒன்றும் தேவையில்ல, அது தானா உண்டாக்கி அது கன்சியூம் பண்ணிக்கல. அதுக்கு எவ்வளவு சாப்பாடு நெசசிட்டி இருக்கு. சிம்பிள்னா இப்ப நம்ம பாக்குற மாதிரி ஒரு பிளான்ட்ல லீஃப் இருக்கு, ரூட் இருக்கு, ஸ்டெம் இருக்கு, பார்க் இருக்கு, நிறைய அந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கு, நிறைய பார்ட்ஸ் இருக்கு. இதுல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தாலாய்டா இட் இஸ் அ தாலாய்டு ஆர்கானிசம். தாலாய்டு ஆர்கானிசம்னா இட் ஹாஸ் நோ ட்ரூ ரூட், no true stem, no true leaves and no flowers also. இப்போ ஒரு ட்ரூ ரூட் ட்ரூ ஸ்டெம் எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு ஸ்டெம் ஒரு ரூட்ல xylem phloem, அது ஒரு ஆர்கானிசம், நீங்க படிச்சிருக்கலாம் 8th 9th 10th எங்க வேணும் படிச்சிருக்கலாம். அந்த xylem phloem இருந்தா நம்ம அது ட்ரூ ரூட் இல்ல ட்ரூ ஸ்டெம்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லாதப்போ இட் இஸ் நாட் அட் ஆல் ரூட் ஆர் ஸ்டெம், அது ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் சொல்லலாம், இல்ல ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். ஸோ தாய்லாய்டு ஆர்கானிசம்னா அவ்வளவுதான், சிம்பிள் ஒரு பாடி மாதிரி ஒரு பிளேன் துணி மாதிரி இருக்கும், அதுல ஒன்னும் எனக்கு காணாது இது ரூட் இருக்கா ஸ்டெம் இருக்கான்னு, அவ்வளவுதான். ஆட்டோட்ரோபிக்னா தானா சாப்பாடு உண்டாக்கும், லார்ஜ்லி அக்வாட்டிக்னா தண்ணியில இருக்கும், உப்பு தண்ணியிலயும் இருக்கும் நல்ல தண்ணியிலயும் இருக்கும். இப்ப நம்ம பாக்குற ரிவர் லேக் அங்க கூட இருக்கும், இப்போ நதியில இருக்கும், இல்ல சமுத்திரத்திலயும் இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும் தண்ணி. எங்க இருக்கும், வெறும் தண்ணியில கூட இல்ல, எந்த இப்போ ஒரு ஐட்டம் தண்ணியில ஏதோ
கொஞ்சம் முங்கி இருக்கோ இல்ல தண்ணி அதுல இருக்குன்னா அதுல கூட இருக்கும். மாய்ஸ்ட் ஸ்டோன் நீங்க ஆத்துக்கிட்ட பாத்துருக்கலாம். கல் மண்ல எல்லாம் கொஞ்சம் கிரீனா பேட்சா வளர்ந்துருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஆல்கே தான். சோ கொஞ்சம் இந்த ஆல்கே வந்துட்டு லைக்கன் ஆர்கானிசம் பேட்டர்ன்ல வளரும். அப்படின்னா என்ன, ஆல்கே பிளஸ் ஃபங்கை ஒன்னா இருந்தா அது ஒரு லைக்கன் சொல்லுவோம். இது இன்னொரு கொஸ்டின் ஆச்சு உங்களோட நீட்டுக்கு, டைரக்ட் கொஸ்டின். ஆல்கே பிளஸ் ஃபங்கை இல்ல அசோசியேஷன் என்ன கேட்பா, இல்ல லைக்கன்னா என்ன கேட்பா டைரக்டா. சரியா, இப்ப இதாச்சு. இப்போ ஆல்கே பத்தி படிக்கலாம் இன்னும் டீட்டெயில்ல. இப்போ ஆல்கேயோட சைஸ் அது எப்படி வளருறது ரொம்ப வேரியபிள், நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியா வளரும். இப்போ கொஞ்சம் நம்ம சொல்லலாம் கொலோனியல் ஃபார்ம்ல இருக்கு. கொலோனியல்ல என்னன்னா நிறைய பேர் ஒன்னா இருந்து அது ஒரு காலனி சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி நிறைய சின்ன ஆல்கே ஒன்னா இருந்தா அதை கொலோனியல் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வோல்வோக்ஸ். ஃபிலமெண்டஸ்னா என்ன, நூல் மாதிரி இருக்கும் லாங்கா, அது அந்த மாதிரி இருந்தா ஃபிலமெண்டஸ் சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் யுலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகைரா. கொலோனியல் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் எக்ஸாம்பிள் என்ன, யுலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகைரா. இதே மாதிரி மரைன் ஃபார்ம்ஸ் கூட இருக்கு, அது பேர் கெல்ப்னு சொல்லி. அதுனா பெரிய பிளான்ட், பெருசா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும் அது இது சமுதிரத்துல. இப்போ ஆல்கேயோட ரீப்ரொடக்ஷன் என்ன, ஒரு ஆல்கே இன்னொரு ஆல்கே எப்படி உண்டாக்கும், அதுக்கு 3 ways இருக்கு. ஒன்னு வெஜிடேட்டிவ், ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் மெத்தட். இப்போ வெஜிடேட்டிவ்ல வருதுன்னா ஒரு ஃப்ராக்மெண்டேஷன். வெஜிடேட்டிவ் எப்படி நடக்கிறது, ஃப்ராக்மெண்டேஷன் என்ன, இப்போ ஒரு ஆல்கே இருக்கு, அதுல இருந்து ஒரு சின்ன துண்டு வந்துடும். அந்த சின்ன துண்டு வந்து திருப்பி ஒரு பெரிய இன்னொரு ஆல்கேயா வளரும். சோ அதாக்கும் ஃப்ராக்மெண்டேஷன்னா. இப்போ ஒரு ஆல்கே இருக்கு, அதுல இருந்து இப்படி 2-3 பார்ட்ஸ் ஆயிடும். இப்போ இந்த ஒரு ஆல்கே ஒரு பெரிய ஒரு சின்ன துண்டு எது இருக்கோ அது திருப்பி ஒரு ஃபுல் ஆல்கே வளரும், அதாக்கும் ஃப்ராக்மெண்டேஷன்னா. இப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி பண்றாங்க, ஜூஸ்போர்ஸ். இப்போ ஜூன்னு நமக்கு என்ன ஞாபகம் வருது, அனிமல் என்ன நடக்கும், ஓடும், என்ன வேணுமா பண்ணலாம், கொஞ்சம் பறக்கும். அப்படின்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகலாம். சோ அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போறது நம்ம என்ன சொல்றோம், மொட்டைல். ஜூஸ்போர்ஸ்னா ஸ்போர்ஸ் வச்சா மொட்டைல். ஸ்போர்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரவுண்ட் ஸ்ட்ரக்சர், அதுவும் ஒரு செல் தான், அதுல இருந்து திருப்பி ஆல்கே ப்ரொடியூஸ் ஆகும், அவ்வளவுதான். ஜூஸ்போர்ஸ் சொல்றதுன்னா இட் இஸ் மொட்டைல் ஸ்போர்ஸ். ஜூஸ்போர்ஸ் இஸ் மொட்டைல், ஞாபகம் வச்சுக்கணும் இது. இப்போ இந்த மூவ்மெண்ட் எப்படி நடக்க போறது, ஃபிளாஜெல்லா த்ரூ. ஃபிளாஜெல்லா என்னது, அந்த ஒரு வால் மாதிரி ஸ்ட்ரக்சர் பார்த்திருப்பேன், ஒரு போட்டோஸ்ல பார்த்திருக்கலாம் இந்த புக்லயே, அது ஃபிளாஜெல்லா சொல்ல. அதை வச்சு நம்ம அந்த அனிமல் மூவ் ஆகுறது. அண்ட் இந்த ஜூஸ்போர் எப்போ ஜெர்மினேட் ஆகுறதுன்னா, அப்படின்னா மண்ணுல போய் எப்போ இருக்கோ இல்ல தண்ணியில எப்போ போறதோ அது திருப்பியும் புது ஆல்கே வளரும், அவ்வளவுதான். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் takes place through fusion of 2 gametes. இது நம்ம எல்லா ஆர்கானிசம்ஸும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா ஒரே வழி தான். கெமீட் என்னது, நம்ம செல்ல ஒரு செல் எப்போ இன்னொரு செல் கூட ஃபியூஷன் ஆகி ஒரு புது ஆர்கானிசம் உண்டாக்குறதோ அந்த செல்ஸ் நம்ம கேமீட்னு சொல்லுவோம். இப்போ எப்படி ஹியூமன்ல மேல் கேமீட் நம்ம ஸ்பெர்ம்னு சொல்றோம், ஃபீமேல் கேமீட் எக்னு சொல்றோம். அதே மாதிரி ஸ்பெசிபிக் ஒரு செல் இருக்கும் ஆல்கேல, நம்ம அதையும் கேமீட்னு சொல்றோம். இப்போ இதுல டிஃப்ரெண்ட் திருப்பி எக்ஸாம்பிள்ஸ் வருது. அப்போ எக்ஸாம்பிள் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த கெமீட் வந்துட்டு ஃபிளாஜிலேட்டட் அண்ட் சிமிலர் இன் சைஸ்னா, அந்த கெமீட் எது இருக்கோ அது ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ண முடியும். அது ரெண்டோட சைஸ் இருந்தா அது உலோத்ரிக்ஸ்ல. இப்போ இது கெமீட் வச்சுட்டா இது ஒரு ஃபிளாஜெல்லா, இது ஒரு கெமீட். இந்த மாதிரி ரெண்டும் சேமா இருந்தா அது நமக்கு காணுறது யூலோத்ரிக்ஸ்ல. சரியா, அதாயிட்டு அதே மாதிரி கெமீட் சேமா இருக்கு, சைஸ் சேமா இருக்கு, ஆனா இது ஃபிளாஜெல்லா இல்ல. அப்போ அதை நம்ம சொல்லுவோம் ஸ்பைரோகைரால. ஏன்னா ஃபிளாஜலேட்டட் இருந்து ஒரே சைஸ் இருந்தா யூலோத்ரிக்ஸ். ஸ்பைரோகைரால ஒரே சைஸ் இருக்கு ஆனா அது ஃபிளாஜெல்லா இல்ல, அது ஸ்பைரோகைரா. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம் ஸ்பைரோகைராவும் உலோத்ரிக்ஸ் எக்ஸாம்பிள், அதை ஞாபகம் பண்ணிக்கோங்க. Such reproduction is called isogamous. Isona same, gamete, gametes na gamete. So same type of gamete. Fusion of 2 gametes dissimilar in size
ரெண்டு கேமீட் இருக்கு, அதோட சைஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒண்ணு இவ்வளவு மேல் இவ்வளவு பெருசா இருக்கும், ஃபீமேல் இவ்வளவு பெருசா இருக்கும், மேல் இவ்வளவு உண்டா இருக்கும். அது நம்ம சொல்றது என் ஐசோகேமஸ். என்னன்னா இல்ல, ஐசோனா சைஸ் அதே மாதிரி சேம். ஸோ சேம் சைஸ் இல்லாதது நம்ம சொல்றது என் ஐசோகேமஸ். ஸோ யுடோரினா இது ஒரு எக்ஸாம்பிள். யுடோரினில இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த லாஸ்ட் ஒன் பார்க்கறது ஃபியூஷன் பிட்வீன் ஒன் லார்ஜ் நான் மொட்டைல் ஃபீமேல் அண்ட் ஸ்மாலர் மொட்டைல் மேல். அது நம்ம சொல்றது, எக்ஸ்கியூஸ் மீ ஜஸ்ட் ஒன் செகண்ட். Okay, so fusion between one large and non-motile female and a smaller motile gamete is termed oogamous. இப்போ ஹியூமன்ஸ்ல கூட நீங்க யோசிச்சு பார்த்தா oogamous டைப் தான் இருக்கு. ஏன்னா ஃபீமேல் கெமிட் எது இருக்கோ அது வந்துட்டு லார்ஜ் இருக்கும், நான் மொட்டைல் இருக்கும். அண்ட் மேல் கெமிட் சின்னதா இருக்கும், பட் அது ஃபிளாஜெல்லா கூட மொட்டைலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷனை நம்ம oogamous சொல்றது. இதுல என்னன்னா மேல் கெமிட் மூவ் பண்ணி 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 ஃபீமேல் கெமிட் போய் ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எதுல காணுறது வோல்வாக்ஸ் அண்ட் ஃபியூகஸ். சரியா? ஸோ இப்போ கொஞ்சம் பிக்சர் பேஸ்ட் லேர்னிங் இருக்கு. இப்போ பிக்சர் கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. இதே மாதிரி இதே பிக்சர் போட்டு என்னது இதுன்னு கேட்பாங்க. இப்போ நம்ம மேல பார்த்திருந்தோம் வோல்வாக்ஸ். வோல்வாக்ஸ் கொலோனியல் ஃபார்ம்ல இருக்கும். இது சின்ன சின்னது ஒரு ஒரு ஆல்கே ஆக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன நமக்கு டாட் காணுது, எல்லாம் ஒரு ஒரு ஆல்கே. இது வந்துட்டு யுல்லோத்ரிக்ஸ். யுல்லோத்ரிக்ஸ் என்னத்துக்கு ஞாபகம் வச்சிருந்தோம்? ஃபிலமெண்டஸ் ஃபார்ம்னா பாருங்க, லாங்கா இருக்கு, நூல் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஃபிலமெண்டஸ் சொல்றோம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் இருக்கு. இது வந்துட்டு கிரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம், அதெல்லாம் பார்க்கலாம். லேமினேரியா பாருங்க, இது வந்துட்டு லேமினேரியான்னு. இதுல பிக்சர் கேட்டுட்டு உங்ககிட்ட லேபிளிங் கேட்கலாம். இது ஃப்ராண்ட்னு சொல்லுவாங்க, இது டைப் ஹோல்ட் ஃபாஸ்ட். ஹோல்ட் ஃபாஸ்ட்னா என்ன? நமக்கு ஒரு இடத்துல அது பிடிச்சு வைக்கிறதுக்கு. ஃப்ராண்ட்னா இதோட மெயின் பாடி, இங்க இருந்தா ஃபுட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்டைப் என்னது ஒரு சின்ன கனெக்ஷன், அவ்வளவுதான். இதே மாதிரி இது வந்துட்டு லேமினேரியா. இது லேமினேரியா. இதுல என்ன உங்ககிட்ட மெயின் கேட்கலாம்னா ஏர் பிளாடர். ஏர் பிளாடர் என்னத்துக்கு யூஸ் ஆகலன்னா ஃப்ளோட் பண்ணுறதுக்கு. நிறைய ஃபிஷஸ்ல நிறைய இது ஃபிஷ்ல கூட பார்க்கலாம் நீங்க, ஏர் பிளாடர் இருக்கும். ஏர் பிளாடர்ல அவ அதை வச்சுட்டு ஃப்ளோட் பண்ணலாம். ஸோ இதுல கூட ஹோல்ட் ஃபாஸ்ட் இருக்கு, இதுல மிட் ரிப் இருக்கு, ஃப்ராண்ட் இருக்கு. அந்த ஃப்ராண்ட்ல ஏர் பிளாடர் கூட இருக்கு. இது தேர்ட் ஒன் வந்துட்டு நமக்கு டிக்டியோட்டா. இது டிக்டியோட்டா ஏன் கூப்பிடுறோம்? எல்லா இடத்துலயும் இதுல எங்க நீங்க பார்த்தா டிவிஷன்ல பார்த்தா ரெண்டா டிவைட் ஆகுறது. இங்க ரெண்டா டிவைட், இங்க ரெண்டா டிவைட், இங்க ரெண்டா டிவைட் ஆகுறது, இங்க ரெண்டா டிவைட் ஆகுறது. ஸோ நீங்க எங்க பார்த்தாலும் ரெண்டா டிவைட் ஆகுது. அதுக்கு தான் டிக்டியோட்டா சொல்றது. இது வந்துட்டு பார்ஃபைரான, இது வந்துட்டு பாலிசைஃபோனியா. இப்ப நீங்க இதை பார்த்துட்டு நீங்க கேட்கலாம், இது என்னத்துக்கு சார்? இது பிளான்ட் மாதிரி காணுறது நமக்கு. பட் இதுல ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீவ்ஸ், ட்ரூ ரூட்ஸ் ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த மெயின் கேரக்டரிஸ்டிக்ல நம்ம இதை பிளான்ட்னு சொல்லவே முடியாது. இதுல ஆல்கே கேரக்டரிஸ்டிக்ஸ் நிறைய இருக்கு, அதுக்கு தான் இந்த ஆல்கேல வச்சிருக்கோம். இது பேர் பாலிசைஃபோனியா. இந்த பிக்சர்ல இருந்து அவ எது வேணுமோ கேட்டு அவங்க கிட்ட அதோட லேபிளிங் கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ ஆல்கே பத்தி இவ்வளவு பார்த்தாச்சு. இப்போ ஆல்கேயோட யூஸ் என்ன? நமக்கு என்ன யூஸ்? ஒரு மனுஷனுக்கு நமக்கு என்ன யூஸ்? இப்போ half of the total carbon dioxide fixation on earth is carried out by algae through photosynthesis. இப்போ நம்ம கார் ஓட்டுறோம், நம்ம பிரீத் பண்றதுக்கு கூட நம்ம ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறோம். இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இவ்வளவு இருந்தா நமக்கு இதுவரை நிறைய குளோபல் வார்மிங் ஆயிருக்கணும் இல்லையா? பட் ஏன் ஆகுறது இல்லை? ஏன்னா இந்த ஆல்கே வந்துட்டு அதே கார்பன் டை ஆக்சைட போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணி அவளுக்கு ஃபுட்டா யூஸ் பண்ணுவாங்க. புரியுறதா? ஸோ அதுதான் அந்த ஆல்கே நமக்கு கார்பன் டை ஆக்சைடு என்ன இருக்கோ அதோட டோட்டல் ஃபுல் வேர்ல்டுல பெரிய இந்த பூமியில எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்கோ அதோட பாதியை ஃபிக்ஸ் பண்ணி அவ ஆக்சிஜன் ஆக்குறாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அப்போ எவ்வளவு ஆக்சிஜன் அவ ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வே ஆக்கும். இது நமக்கு ஒரு ஈக்காலஜி வைஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அவளோட சுத்தமொத்த என்ன ஆல்கே இருக்கோ அவ அங்க ஆக்சிஜன் யூஸ் பண்றாங்க. அப்போ இப்போ ஆல்கே தண்ணியில வளருறது, அப்ப அந்த தண்ணியில இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் ஆல்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்ப அந்த ஃபிஷ், ஷார்க் இருக்கலாம், எது வேணுமோ இருக்கலாம், அதெல்லாம் ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்கிறது? த்ரூ ஆல்கே தான். புரியுறதா? இப்ப நீங்க எந்த
ஃபுட் சைக்கிள் பார்த்தா இல்ல ஃபுட் செயின் பார்த்தா தண்ணியோட ஸ்பெஷலி நமக்கு பேஸ்ல எப்போ ஆல்கே தான் காணும். அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல ஆல்கே காணும். இப்போ ஆல்கே ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னா ஏன்னா அவ ஃபுட் உண்டாக்குறாங்க. அப்போ அந்த சின்ன சின்ன ஃபிஷ் அந்த ஆல்கே எடுத்துக்கும். அதுக்கு இன்னும் பெரிய ஃபிஷ் அந்த சின்ன சின்ன ஃபிஷஸ் அப்படி இந்த இருக்கிறதுல எல்லாத்துக்கும் பெரிய ஃபிஷ் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதாக்கும் இதோட இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நமக்கு இருக்கிறது எல்லாத்துக்கும் ஃபுட்டும் அப்புறம் ஆக்சிஜன் ஆல்கே ப்ரொடியூஸ் பண்றாங்க. டோட்டல் இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், பாதி ஆல்கே ப்ரொடியூஸ் பண்றாங்க. ठीक है, கார்பன் டை ஆக்சைடு என்ன இருக்கோ பாதி ஆல்கேக்கும் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த ப்ரொசஸ் நம்ம ஃபிக்சேஷன் சொல்றது, அவ்வளவுதான். இப்ப அதை விட்டுட்டு நம்ம ஆல்கே கூட சாப்பிடுறோம். இப்ப பார்ஃபைரா நம்ம இங்க மேல பார்த்தோம், ராமினேரியா மேல பார்த்தோம், சார்கியாசம், இந்த 3 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆல்கே நம்ம சாப்பிடுறோம். இதை விட்டு நம்ம இன்னும் ஆல்மோஸ்ட் 70 ஸ்பீசிஸ்ல சாப்பிடுறோம். ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ். திருப்பி இதெல்லாம் கொஸ்டின்ஸ் ஆகும். எங்கெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்கும் உங்களுக்கு பிரைம் அது கொஸ்டின் ஆயிடுறது. புரியுறதா? இப்போ பிரவுன் அண்ட் ரெட் ஆல்கா ஹைட்ரோகொலாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்படின்னா அந்த ஹைட்ரோகொலாய்ட்னா தண்ணி பிடிக்கிற சப்ஸ்டன்ஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்பஞ்ச் பாக்குறோம் இல்லையா, அது நீங்க தண்ணியில வச்சு எடுத்தா அது அப்படியே தண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் நம்ம ஹைட்ரோகொலாய்ட் சொல்றோம். அப்போ இந்த பிரவுன் அண்ட் ரெட் ஆல்கா அந்த ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆல்ஜின் வந்துட்டு ஒரு பிரவுன் ஆல்கா, கெராஜின் வந்துட்டு ஒரு ரெட் ஆல்கா. இவா 2 பேர் இந்த ஹைட்ரோகொலாய்ட்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க, விச் ஆர் யூஸ் கமர்ஷியலி. இப்போ அதை கமர்ஷியலினா நம்ம நிறைய யூசஸ்க்கு எங்க நமக்கு தண்ணி கம்மி இருக்கோ அதை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி அதுல வச்சுக்கலாம். Agar, one of the commercial products obtained from Gillidium and Gracilaria, are used to grow microbes and in preparations of ice creams and jellies. Gillidium, Gracilaria, இந்த 2 ஆர்கானிசம் அகார்னு ஒரு இதை ப்ரொடியூஸ் பண்றாங்க, அகார் உண்டாக்குறாங்க. அப்போ இந்த அகார் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். இப்போ நீங்க 11th 12th இருக்கீங்க இல்லையா, இப்போ நீங்க MBBSல எப்ப வரையில ஒரு சப்ஜெக்ட் இருக்கு மைக்ரோபயாலஜில அதுல நம்ம இந்த பாக்டீரியால க்ரோ பண்ணுவோம். அப்போ நமக்கு ரியல் லைஃப் யூஸ் பண்ணுறது. இப்போ பாக்டீரியா நம்ம எல்லாம் க்ரோ பண்ண அகாராக்கும் பேஸ் எல்லா இடத்துலயும். ஸோ இந்த மாதிரி வேலை அகார் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இதை விட்டு ஐஸ்கிரீம்ல ஜெல்லில கூட யூஸ் பண்றா. இன்னொன்று வந்துட்டு குளோரெல்லா, யூனிசெல்லுலர் ஆல்கா ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், இஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட் சப்ளிமெண்ட் பை ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனாட். இப்போ என்னன்னா அது ஒரு 1 செல் ஆர்கானிசம் குளோரெல்லா, அது ப்ரோட்டீன்ல ரிச் இருக்கு. ஸோ அது நம்ம ஸ்பேஸ்ல சின்ன சின்ன டேப்லெட்ல நிறைய குளோரெல்லா ஆர்கானிசம்ஸ் போட்டு அதை எடுத்துன்னு போய் ஆஸ்ட்ரோனாட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா இப்போ ஸ்பேஸ்ல இருக்கிறது நம்ம நார்மல் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது நமக்கு. அதனால நமக்கு நம்ம நியூட்ரியன்ட்ஸ் கிடைக்கணும்ல நம்ம உயிரோட இருக்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த சின்ன சின்ன டேப்லெட் பண்ணி ப்ரோட்டீனோட குளோரெல்லா போட்டு we take it as protein supplement. சரியா? ஸோ இப்போ இந்த ஆல்கே நமக்கு 3 மெயின் கிளாஸஸ்ல டிவைட் ஆகும். குளோரோஃபேசி, ஃபயோஃபேசி, ரோடோஃபேசி. இதை விட்டு நிறைய கிளாஸ் இருக்கு, பட் நமக்கு இது 3 இம்பார்ட்டன்ட், அவ்வளவுதான். இப்போ இந்த குளோரோஃபேசி கிளாஸ், இப்ப நம்ம எந்த ஆல்கே கிளாஸ் பாக்குறோமோ எல்லாத்துலயும் குளோரோஃபில் இருந்தே இருக்கும். குளோரோஃபில் ஏ எல்லா கிளாஸ்லயும் இருக்கு. ஏன்னா ஏ இருக்கு எல்லா கிளாஸ்லயும், ஏன்னா அவளுக்கு ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணா. ஸோ இதை விட்டுட்டு இந்த இவாளோட பிளான்ட் பாடி யூனிசெல்லுலர், ஒரே ஒரு செல் இருக்கலாம், இல்ல நிறைய செல்ஸ் ஒன்னா காலனியில இருக்கலாம், இல்ல ஃபிலமெண்டஸ் நிறைய நூல் மாதிரி இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். இவா என்ன குளோரோஃபேசினா கிரீன் கலரு, குளோரோனா கிரீன். ஸோ இது கிரீன் கலர் இருக்கு ஏன்னா இந்த 2 பிக்மெண்ட் நிறைய இருக்கு. குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி நிறைய இருக்கிறதுல இருந்து இவ கிரீன் கலர்ல இருக்கு, அதுக்கு கிரீன் ஆல்கேன்னு சொல்றோம். இப்போ இந்த குளோரோஃபில் இருக்கிற பிக்மெண்ட்னு சொல்லுவோம். அது நம்ம குளோரோபிளாஸ்ட்னா ஆர்கானிசம்ல ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. நீங்க முன்னாடி பிளான்ட் கிங்டம்ல இன்னும் டீடைல்ல படிக்கிறது ஒரு குளோரோஃபில் ஸ்ட்ரக்சர் எல்லாம் படிப்பேன், ஒரு குளோரோஃபில் ஸ்ட்ரக்சர் படிப்பேன், குளோரோபிளாஸ்ட் படிப்பேன். இப்போ ஒரு செல் இருக்கு, ஒரு பெரிய செல் இருக்கு, அதுக்குள்ள சின்ன சின்ன இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், குளோரோபிளாஸ்ட்னு. இந்த குளோரோபிளாஸ்ட்குள்ள குளோரோஃபில் இருக்கும். ஸோ அதாக்கும் நம்ம சொல்ல பாக்குறேன். இந்த மாதிரி குளோரோபிளாஸ்ட்ல குளோரோஃபில் இருக்கும். சரியா? இந்த குளோரோபிளாஸ்டோட ஷேப் டிஸ்காய்டு இருக்கலாம், இல்ல நார்மல் டிஸ்காய்டா இருக்கலாம், இல்ல பிளேட் மாதிரி இருக்கலாம், இல்ல கப் மாதிரி இருக்கலாம், இல்ல ஸ்டார் ஷேப் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ல அந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கு. இதுல சின்ன சின்ன ஸ்டோரேஜ் பாடிஸ் இருக்கு, பைரினாய்ட்ஸ்னா என்ன, அதுல ஃபுட் ஸ்டோர் பண்ணுவாங்க, இல்ல ஏதோ ஸ்டோர் பண்ணிப்பாங்க அவளுக்கு யூஸ் ஆகுறது. மெயினா இதுல இருக்கும்
புரோட்டீனும் ஸ்டார்ச்சும். ஸோ இது என்னன்னா ஃபுட் ஸ்டோர் பண்ணிக்க. எப்போ அது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கோ அப்போ ஃபுட் எப்போ கிடைக்கிறது இல்லையோ, இப்போ சன்லைட் இல்ல, ஃபுட் வேணாம், அப்ப என்ன பண்ணுறது? அப்போ இந்த பைரினாய்ட்ஸ்ல இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். இப்போ இவா கிட்ட இது இருக்கு, ரிஜிட் செல் வால் இருக்கு. செல் வால் இருக்கு, ரிஜிட்னா அது நல்லா ஹார்டா ப்ராப்பர் செல் வாலா இருக்கு. இப்போ கொஞ்சம் எப்படி லூஸா இருக்கும் இல்லையா ஒரு சவர், அந்த மாதிரி இல்ல, டைட்டா இருக்கும், ப்ராப்பர் ரிஜிட்னு சொல்லுவாங்க அது. இப்போ அதுல என்னன்னா செல் வால்ல இன்னர் லேயர் ஆஃப் செல்லுலோஸ் இருக்கு அண்ட் அவுட்டர் லேயர் ஆஃப் பெக்டோஸ் இருக்கு. இன்னர் லேயர் செல்லுலோஸ், அவுட்டர் லேயர் பெக்டோஸ். இது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கன்ஃபியூசிங் கொஸ்டினா இருக்கும். இது கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அவுட்டர் டு இன்னர் என்ன, இன்னர் டு அவுட்டர் என்ன, அப்படி இந்த வேர்டு சேஞ்ச் பண்ணல. இப்போ இன்னர் டு அவுட்டர் என்ன இருக்குன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இன்னர் செல்லுலோஸ், அவுட்டர் பெக்டஸ். இப்போ ஒரு வாட்டி கன்ஃபியூஸ் பண்ண அவுட்டர் டு இன்னர் என்ன கேட்டுடுவாங்க. இப்போ அவுட்டர் என்ன இருக்கு, பெக்டோஸ் இருக்கு, அதாயிட்டு செல்லுலோஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். Vegetative reproduction takes place usually by fragmentation or different types of spores. அது நம்ம பார்த்தோம் மேலே. இப்போ என்ன ஃப்ராக்மெண்டேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ திருப்பியும் நான் சொல்ல மாட்டேன் ஃப்ராக்மெண்டேஷன் பத்தி. asexual reproduction is by flagellated zoospores. ஜூஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அவ கிட்ட வேல் மாதிரி ஃபிளாஜிலா இருக்கு, இதுல இருந்து அவ மூவ் பண்ண முடியாது. ஸ்பொராஞ்சியானா என்ன, ஸ்ட்ரக்சர் ஃபார் ஸ்போர் ப்ரொடக்ஷன். அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள அவ அந்த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு டைம்ல அந்த ஸ்போர் எல்லாம் வெளியில வரும். ஸோ அதாக்கும் ஸ்பொராஞ்சியானா. நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் shows considerable variation in type and formation of sex cell. நிறைய மாதிரி வெரைட்டி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அனைசோகேமஸ் இருக்கு, ஐசோகேமஸ் இருக்கு, ஓகேமஸ் இருக்கு. ஸோ இந்த 3 வெரைட்டி நமக்கு இந்த குளோரோஃபைசி கிளாஸ்ல கிடைக்கிறது. இப்போ எந்த எல்லாம் ஆல்கி நம்ம குளோரோஃபைசி சொல்லலாம்? கிளமிடோமோனஸ், வோல்வாக்ஸ், யுலோத்ரிக்ஸ், பைரோகைரா, காரா. இப்போ வோல்வாக்ஸ் எங்க பார்த்தோம், இட் இஸ் அ கொலோனியல் ஃபார்ம். யுலோத்ரிக்ஸ், பைரோகைரா எங்க பார்த்தோம், ஐசோகேமஸ் ப்ரொடக்ஷன்ல பார்த்தோம், ஃபிளாஜிலேட்டட், நான் ஃபிளாஜிலேட்டட். இப்படி நீங்க ஒரு ஆர்கானிசம் வறுத்து நீங்க அதை ஞாபகம் பண்ணிக்கணும், நான் என்னத்துக்கு இந்த ஆர்கானிசம் படிச்சேன். அப்போ உங்களுக்கு மெமரி என்ன இருக்கும், ஸ்ட்ராங் ஆகும். இதாயிட்டு கிரீன் ஆல்கா ஆயிடுச்சு. இப்போ ஃபயோஃபேசி, இது வந்துட்டு ப்ரௌன் ஆல்கா. இவன் பிரைமரிலி மரீன் ஹேபிட்டாட்ஸ். மரீன் ஹேபிட்டாட்ஸ்னா என்ன, சமுதிர சி வாட்டர், சமுதிர தண்ணியில கிடைக்கிறது. இது இதுல நிறைய சின்ன சின்ன ஆர்கானிசம்ல இருந்து இருந்துட்டு பெரிய ஆர்கானிசம் கூட இருக்கு. நம்ம கெல்ப்னு பார்த்தோம் இல்லையா, கெல்ப் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆல்கா. அது எவ்வளவு பெரிய இருக்குன்னா அது ஷிப்பை கூட சிங்க் பண்றோட பெருசா இருக்கு. நீங்க ஆன்லைன் பார்க்கலாம் அதை பத்தி. ஃபிலமெண்டஸ் சின்ன சின்ன ஃபார்ம் வந்துட்டு எக்டோகார்பஸ், இது ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். இப்ப நம்ம இதுல என்ன பார்க்கறோம், நம்ம கிரீன் ஆல்கேல பார்த்தோம் குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி இருக்கு. இதுல குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் சி இருக்கு. அதை விட்டு கொஞ்சம் கெரோட்டினாய்ட்ஸ், ஆந்தோஃபில்ஸ் இருக்கு. நம்ம இதுல பிரவுன் கலர் என்ன கொண்டு வருது, அது வந்துட்டு ஒரு பிக்மெண்ட் ஃபியூகோசாந்தின். இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிரவுன் ஆல்காவோட கலர் ஏன் பிரவுனா இருக்கு, ஃபியூகோசாந்தின் பிக்மெண்ட்ல இருந்து. அது எவ்வளவு பிக்மெண்ட் இருக்கு அந்த ஆல்கே அவ்வளவு பிரவுனா இருக்கும். அப்படி நீங்க கம்மி பிக்மெண்ட் இருந்தா அது கொஞ்சம் லைட் பிரவுன்ல இருக்கும். பட் அதே ரொம்ப இதா இருந்தா கொஞ்சம் டார்க் பிரவுன் வேரியேஷன்ல இருக்கும். இப்போ இதுல ஃபுட் ஸ்டோர்ட் அஸ் complex carbohydrates which may be in form of laminarid and mannitol. இப்போ நம்ம மேல பார்த்தோம் அதுல பைரினாய்ட்ஸ்ல ஒரு ஃபுட் வந்துட்டு ஸ்டார்ச்ல இல்ல புரோட்டீன் ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகிருக்குது. இப்போ இந்த பிரவுன் ஆல்கே எப்படி ஸ்டோர் ஆகுது, லாமினாரிட் அண்ட் மேனிட்டால்னு அந்த மாதிரி ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகுது. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுல ஃபுட் என்ன ஸ்டோர் ஆகுது, லாமினாரிட், மேனிட்டால். இந்த நம்ம செல்ஸுக்கு அவுட்டர் சைடு செல் வாலோடு நம்ம அங்க என்ன பார்த்தோம், உள்ள செல்லுலோஸ், அவுட்டர் லேயர்ல பெக்டின். இங்க செல்லுலோசிக் செல் வால்ல அவுட்டர் ஆல்ஜின் ஒரு கவர் வருது, ஆல்ஜின். இங்க நம்ம செல்லுலோஸ் பார்த்தோம், அங்க செல்லுலோஸ் பெக்டோஸ் பார்த்தோம், இங்க செல்லுலோஸ் ஆல்ஜின் பாக்குறோம். அது மெயின். இப்ப பிளான்ட் பாடி என்ன இருக்கு, அட்டாச் டு சப்ஸ்ட்ராட்டம் பை ஹோல்ட் ஃபாஸ்ட். அப்படின்னா என்ன, சாயில இல்ல தண்ணி இருக்கு, அங்க என்ன இருக்கு, ஹோல்ட் ஃபாஸ்ட்னு ஒரு ஐட்டம், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது வந்துட்டு அங்க பிடிச்சு வச்சுக்கிறது, அது அவ்வளவுதான். ஸ்டாக் மாதிரி ஒரு ஸ்டெம் மாதிரி சின்னதா ஒரு ஸ்டைப் இருக்கு. அண்ட் பெரிய அந்த போட்டோசிந்தட்டிக் ஆர்கன் இருக்கு, ஃப்ராண்ட்னு சொல்லி அப்பவே பார்த்தோம் இதெல்லாம். இதுலயும் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஃப்ராக்மெண்டேஷன் தான். asexual reproduction is mostly biflagellate zoospores that are pear shaped and have two unequally laterally attached flagella. இப்போ இதோட என்ன அர்த்தம், ஒரு ஸ்போர் இருக்கு. இப்போ
இதுல ரெண்டு ஃபிளாஜெல்லா இருக்கு, ஒண்ணு சின்னதா இருக்கு. இப்படி இருக்கும். அதுல ரெண்டு ஃபிளாஜெல்லா இருக்கும், ஒண்ணு லாங்கா இருக்கும், ஒண்ணு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. அதாக்கும் பியர் ஷேப்ட் டூ அன்ஈக்வலி லேட்ரல் அட்டாச்ட் ஃபிளாஜெல்லா. லேட்ரல்னா பக்கத்து பக்கத்துலயே இருக்கு. ஸோ இந்த லைன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது டைரக்டாவா இந்த ஸ்டேட்மெண்ட் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் கேட்கறாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின்ல இந்த ஸ்டேட்மெண்ட் அவ டைரக்டா போட்டுட்டு கேட்பாங்க, அவ்வளவுதான். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மேல கிரீன் ஆல்கேல பார்த்தோம் இல்லையா, ஐசோகேமஸ் இருக்கலாம், அன்ஐசோகேமஸ் இருக்கலாம், ஊகேமஸ் இருக்கலாம். இதுல நம்ம வந்துட்டு அந்த கேமிட் எங்க ஒண்ணாகிறதோ அது ஒண்ணுல தண்ணியில ஒண்ணாகிறாங்க, இல்ல ஊகோனியம். ஊகோனியம் என்ன, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஊகோனியம்ல ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ல ஒண்ணாகுது. இப்ப நம்ம ஹியூமன்ஸ் கூட பார்க்கலாம், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ல தான் நம்ம ஸ்பெர்ம் அப்புறம் எக் என்ன இருக்கோ அது ஒண்ணாகிறது. அப்ப நீங்க இந்த மாதிரி நம்ம கிட்ட கோரிலேட் பண்ணிட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கவும் ஈஸியா இருக்கும். இந்த கெமீட்ஸ் வந்துட்டு பைரிஃபார்ம், பியர் ஷேப், டூ லேட்டரலி அட்டாச் ஃபிளாஜெல்லா. அதே மாதிரி தான், சேம் இதே மாதிரி தான் காணும் கெமீட் கூட. இப்ப ஜூஸ்போரா இருந்தா அது ஏசெக்சுவல், அது கெமீட்டா இருந்தா அது செக்ஷுவல் ப்ரொடக்ஷன். அப்படி நீங்க நினைச்சு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, எக்டோகார்பஸ் பார்த்தோம், ஏன்னா சிம்பிள் ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் பிரவுன் ஆல்கல். டிக்டியோட்டா நம்ம மேல ஒரு பிக்சர் பார்த்தோம், லேமினேரியா இதோட பிக்சர் பார்த்தோம். சார்காசம் இதை எங்க பார்த்தோம், வி கன்சியூம் சார்காசம். நம்ம சார்காசமா ஒரு ஃபுட் சோர்ஸா யூஸ் பண்றோம். ஃபியூக்கஸோட போட்டோ பார்த்திருக்கோம் நம்ம. இப்போ இப்படி நீங்க ரீகால் பண்ணிட்டே இருக்கணும் நீங்க எப்ப படிக்கிற இடம். இப்போ லாஸ்ட் கிளாஸ் ரோடோஃபயசி ரெட் ஆல்கான கூப்பிடுவோம். இதுல ஒரு ரெட் பிக்மெண்ட் இருக்கு, ஆர் ஃபைகோ எரித்ரின். எரித்ரின் எப்போ வருதோ இட் இஸ் பேசிக்லி ரெட், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. இந்த ஆர் ஃபைகோ எரித்ரின்ல இருந்து அது ரெட்டா இருக்கு. இதோ இன்னொரு கொஸ்டின் ஆச்சு. இந்த ரெட் ஆல்கா வந்துட்டு மரீன்னா திருப்பி அது உப்பு தண்ணியில இருக்கு நிறைய. இதுல என்னன்னா கொஞ்சம் சூடா எங்க இருக்கும் ஜாஸ்தி, அந்த ஏரியாஸ் நிறைய கிடைக்கிறது. இது மேல தண்ணி மேல கூட இருக்கும், எங்க சன்லைட் நமக்கு விழுதோ. அப்புறம் தண்ணி கீழே ரொம்ப எவ்வளவு நேரமா தண்ணி எவ்வளவு டெப்த்ல இருக்கு, 1-2 கிலோமீட்டர், 3-4 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், அந்த டெப்த்ல கூட இந்த ஆல்கா நமக்கு கிடைக்கும். அந்த இது வந்துட்டு இதுவும் தாலைன்னா தாலஸ் மாதிரி தான், அதோட ப்ளூரல் ஃபார்ம். இது எங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தாலஸ் சிங்கிள் ஃபார்ம். ஒரு தாலைன்னு சொல்றோம்னா அது ப்ளூரல்னா ஒண்ணுக்கு இன்னும் ஜாஸ்தி இருக்கிறது அது தாலைன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு ஆல்கா பத்தி பேசுறோம்னா அது கிட்ட ஒரு சிம்பிள் தாலஸ் இருக்கு. இப்போ 10 ஆல்கா கிட்ட என்ன இருக்கு, இவ எல்லார்கிட்டயும் தாலை இருக்கு. நான் சொன்னா இதெல்லாம் தாலை ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா எல்லார்கிட்டயும் தாலஸ் இருக்கு, அவ்வளவுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இந்த வேர்ட் கூட. ஸோ இதுல என்னன்னா ரெட் ஆல்கா இஸ் லிட்டில் பிட் கொஞ்சம் கூட அது ஜாஸ்தி முன்னாடி வந்து கொஞ்சம் கூட ஜாஸ்தி இவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இவ கிட்ட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பாடி இருக்கலாம் கொஞ்சம் ஆர்கானிசம்ஸ் கிட்ட ரெட் ஆல்கால. இதுல என்ன ஃபுட் ஸ்டோர் ஆகுறது, ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். இது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு, which is very similar to amylopectin and glycogen structure. அப்படின்னா இந்த ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் இந்த ரெண்டு மாலிக்யூலுக்கும் ஒரு கொஞ்சம் சிமிலரா இருக்குன்னா சேம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அந்த இது பேர் என்ன, amylopectin and glycogen. The red alga usually reproduce vegetatively by fragmentation. இப்போ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரெட் ஆல்கால ஏசெக்சுவல் செக்ஷுவல் ப்ரொடக்ஷன் என்ன இருக்கோ இட் இஸ் பை நான் மொட்டைல் ஸ்போர்ஸ். இந்த ஸ்போர் மூவே ஆக முடியாது, இதுல ஃபிளாஜெல்லாவே இல்லை. ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரெட் ஆல்கால புரிஞ்சுதா, reproduction ஞாபகம் வச்சுக்கோ. accompanied with complex post fertilization develop. அப்படின்னா இது ஒரு வாட்டி அந்த ஃபியூஷன் ஆச்சுன்னா அந்த அதாயிட்டு ப்ராசஸ் என்ன இருக்கும், காம்ப்ளெக்ஸ், அவ்வளவுதான். இதுல எக்ஸாம்பிள்ஸ் பாலிசைஃபோனியா, போர்ஃபைரா, கிராசிலேரியா, ஜிலீடியம். நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்திருக்கோம், நீங்க ஞாபகம் பண்ணிக்கோங்க அது என்ன. இப்போ இந்த சின்ன டேபிள் பார்த்துடலாம். இதுல நமக்கு பேசிக்கலி எல்லா டிஃபரன்சஸ் தெரியுது. குளோரோஃபைசி கிரீன் ஆல்கால என்ன இருக்கு, ஏபி. பிரவுன் ஆல்கால ஏசி இருக்கு,
ஃபியூகோசாந்தின் இருக்கு. இப்ப ரெட் ஆல்கால என்ன இருக்கு? குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் டி. இது நமக்கு நம்ம என்சிஆர்டி லைன்ல கிடைக்கல, பட் டேபிள்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க என்சிஆர்டி ஃபுல்லா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் என்ன இருக்கும். ஸோ ரெட் ஆல்கால ஏடி இருக்கு, இதுல ஃபைகோஎரித்ரின் இருக்கு. இப்போ கிரீன் ஆல்கால ஸ்டார்ச் நம்ம ஸ்டோர் பண்றோம். ஒரு ப்ரௌன் ஆல்கால மானிட்டோரின் லாமினாரின் ஃபார்ம்ல ஃபுட் ஸ்டோர் பண்றோம். அதே மாதிரி ரெட் ஆல்கால ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். இது வந்துட்டு செல் வால் பத்தி பாருங்க. இங்க செல்லுலோஸ் இருந்தது, அதாவது பெக்டோஸ் இருந்தது. இங்க செல்லுலோஸ் இருக்கு, இங்க ஆல்ஜின் இருக்கு ப்ரௌன் ஆல்கால. இப்போ ரெட் ஆல்கால செல்லுலோஸ் இருக்கு, பெக்டின் இருக்கு, அதாவது பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ். இது நம்ம லைன்ல கொடுத்துட்டோம்ல. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சு செக் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இப்போ இங்க கொஞ்சம் உங்களுக்கு டேர்ம் காணும், பிராக்கிஷ் வாட்டர். பிராக்கிஷ் வாட்டர்னா என்னன்னா உப்பு தண்ணி தான், அதுல கொஞ்சம் கம்மி உப்பு இருக்கு. இப்ப நமக்கு சமுதிரத்துல போனா எவ்வளவு உப்பு வருதோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி இருக்கு, அவ்வளவுதான். சோ இப்ப நம்ம ஆல்கே முடிச்சாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் படிக்க போறது பிரயோஃபைட்ஸ் பத்தி. இது இன்னொரு கிளாசிபிகேஷன் அந்த பிளான்ட் கிங்டம் குள்ளே. ஆல்கே ஆச்சு, இப்ப பிரயோஃபைட்ஸ். இப்ப பிரயோஃபைட்ஸ்ல என்ன மெயின்? மாசஸ், லிவர்வர்ட்ஸ். இவா ரெண்டாக்கும் நமக்கு மெயின். இதுல இப்ப நம்ம எப்படி ஆல்கேக்குள்ள ரோடோஃபயோசி, குளோரோஃபயோசி அப்படி பார்த்தோமோ, இதுல மாசஸ் அண்ட் லிவர்வர்ட்ஸ்னு பார்க்க போறோம். இது நம்ம பிரயோஃபைட்ஸ் என்னன்னா நமக்கு மாய்ஸ்ட் ஷேடட் ஏரியாஸ் கிடைக்கிறது. எங்க நிழல் இருக்கோ, எங்க தண்ணி இருக்கோ மண்ணுல, அந்த மாதிரி ஏரியா கிடைக்கும். இதுல லிவர்வர்ட் இருக்கு. இது வந்துட்டு மார்கேன்ஷியா. இப்ப மார்கேன்ஷியால இங்க ப்ராப்பர் டிஃபரன்சியேஷன் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆல்கே இல்லாம ஒன்னும் கிளியரா தெரியல. ஒரு ஃபீமேல் ஏதோ, ஒரு ஆம்பளை ஏதோ, ஒரு பொம்பளை எதுன்னு நமக்கு தெரியல. ஃபீமேல் மேல் நம்ம சரியா சொல்ல முடியல. பட் இப்ப பிரயோஃபைட்ஸ்ல we are able to differentiate அப்படின்னா சொல்ல முடியுது, ஏதோ ஒரு ஃபீமேல் ஏதோ ஒரு மேல்ல. இப்போ இதுல நம்ம பார்க்கலாம் மார்கேன்ஷியான்னு சொல்லி. இது வந்துட்டு ஃபீமேல் ஃபார்ம், இது மேல் ஃபார்ம். இப்ப நம்ம என்ன பேசிஸ்ல சொல்றோம் இத? இப்ப பாரு, ஃபீமேல்ல ஆர்கிகோனியோஃபோர்னு இருக்கு. இது வந்துட்டு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், இதுல ஆர்கிகோனியோஃபோர். அப்புறம் இங்க மேல்ல ஆந்தரிடியோஃபோர். இப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பிளான்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கலாம் முன்னாடி. ஆந்தர்னு இருக்கு மேல் செக்ஸ் ஆர்கன்ல, ஆந்தர் இருக்குன்னு இல்லையா? அப்போ எங்க நமக்கு ஆந்தர்னு வருதோ அது மேல் ஆயிடுது. ஸோ நீங்க இப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். பிளஸ் இந்த போட்டோல பார்த்தா இது ஃபீமேல் எது இருக்கு, கொஞ்சம் நன்னா பூவா நன்னா இருக்கு. கொஞ்சம் மேல இருக்கிறது கொஞ்சம் ரஃபா, கொஞ்சம் தாடி மாதிரி வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த பேசிஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஆந்தரிடியோஃபோர், ஆர்கிகோனியோஃபோர். இதுல ரைசாய்ட்ஸ், கொஞ்சம் ஜெம்மா கப் அதெல்லாம் இருக்கு, அது கொஞ்சம் கீழே பார்க்கலாம். இது வந்துட்டு மாஸ். இது பேர் ஃபியூனேரியா. இது ஸ்பாக்னம். இது பத்தி இன்னும் படிக்கலாம். இப்ப பிரயோஃபைட்ஸ் ஆர் கால்ட் amphibian of the plant kingdom. Simple questionங்க. Which plants are called amphibians of the plant kingdom? Which organisms are called amphibian of plant kingdom? Simple question, bryophyte answer. Because they can live in soil, மண்ணுல வளரும், பட் அவளுக்கு தண்ணி நெசசிட்டி இருக்கு, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ இந்த பேசிஸ்ல நம்ம இதை ஆம்பிபியன்னு சொல்றோம். தே யூஸ்வலி ஒக்கர் இன் டேம்ப். டேம்ப்னா எங்க மண்ணுல தண்ணி இருக்கும், ஹியூமிட்னா எங்க காத்துல தண்ணி இருக்கு. இப்ப நமக்கு நிறைய ஸ்வெட் ஆகுறதுன்னா ஒரு இடத்த நம்ம ஹியூமிட்னு சொல்றோம், ஏன்னா நிறைய அங்க தண்ணி இருக்கு, நிறைய சூடா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏரியால நமக்கு கிடைக்கும். ஷேடட் லொக்காலிட்டின்னு நிழல் இருக்கணும், அவ்வளவுதான். They play an important role in plant succession on bare rocks and soil. இப்போ நம்ம இது முன்னாடி உங்களுக்கு 12th நீங்க படிப்பில் ஒரு இடத்துல ஒண்ணும் வெறும் மண் இருக்கு, அங்க எப்படி நிறைய பிளான்ட்ஸ் வளர்க்கணும்னா அதுல ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்ல இவ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணல. ஒரு பேர் சாயில்ல இருந்து இவ ஃபர்ஸ்ட் பிரயோஃபைட்ஸ் தான் வருது. ஒரு எங்க இருக்கோ, ஒரு ரொம்ப மண் எங்க இருக்கோ அங்க ஃபர்ஸ்ட் பிரயோஃபைட்ஸ் வருது. இப்ப நம்ம பாக்குற பெரிய பெரிய மரம், பெரிய பெரிய செடி, அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ் வந்து தான் அது ஃபைனலா அங்க ஒரு இடத்துல பிளான்ட்ஸ் வளரும், ஒரு மரம் செடி வளர முடியும். அப்ப அந்த சின்ன சின்ன ஆர்கானிசம்ல ஒண்ணு வந்துட்டு இந்த பிரயோஃபைட்ஸ் கூட. அதுக்குதான் பிளான்ட் சக்சஷன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஆல்கே வரும், அதாയിട്ട് பிரயோஃபைட் வரும். அந்த மாதிரி ஆர்கானிசம் ஃபைனலா இப்படி 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 வந்து ஃபைனலா ஒரு இடத்துல நமக்கு ட்ரீஸ் காணும், பிளான்ட்ஸ் காணும். சரியா?
இட் இஸ் தாலஸ் லைக். அப்படின்னா என்ன, தாலஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே அதே மாதிரி தான் இங்க இருக்கு. நோ ட்ரூ ரூட் ஸ்டெம் லீஃப். இதுல என்னன்னா மோர் டிஃபரன்ஷியேட்டட், அதே சொன்ன கொஞ்சம் பின்னாடி வந்திருக்காங்க ஆல்கேல இருந்து. இதுல ஃபீமேல் என்ன மேல் என்ன நமக்கு கிளியரா தெரியுது. they are attached to the substratum by unicellular and multicellular rhizoids. யூனிசெல்லுலர்னா ஒரு செல், மல்டிசெல்லுலர்னா நிறைய செல் இருக்கு. ரைசாய்டு எங்க நம்மளுக்கு இந்த ரைன வேர்டு வருதோ, ரூட், ரைசாய்டு. ரைஸ்னு எங்க ஒரு வேர்ட்ல காணாதோ அப்படின்னா ரூட்னு அர்த்தம். ரைசாய்டுனா ரூட் லைக் ஸ்ட்ரக்சர், ட்ரூ ரூட் அல்ல, ரூட் லைக் ஸ்ட்ரக்சர். இப்ப எப்படி ஒரு செடி இல்ல ஒரு மரம் மண்ணுல டைட்டா இருக்கும் ரூட்ல இருந்து, அதே மாதிரி வேர்ல இருந்து, அதே மாதிரி இந்த பிரயோஃபைட் கிட்ட ரைசாய்டு இருக்கு. இதுல இருந்து அவ மண்ணுல அட்டாச்சா இருக்காங்க, ஒட்டின் இருக்காள. அவ அதே தான் இவ எழுதியிருக்க, லேக் ட்ரூ ரூட் ஸ்டெம் ஆர் லீஃப். தே மே பொசஸ் ரூட் லைக், லீஃப் லைக், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர். த மெயின் பிளான்ட் பாடி ஆஃப் பிரயோஃபைட் இஸ் ஹேப்ளாய்ட். இப்போ இது என்ன, இப்ப நம்ம ஹியூமன்ல நீங்க படிச்சிருப்பேன் செல்ஸ் எல்லாம் டிப்ளாய்டு, 2n. இப்போ என்னன்னா என்ன, குரோமோசோம் நம்பர். இப்போ ஹியூமன்ஸ் நம்ம எவ்வளவு குரோமோசோம் சொல்றோம், 46 இல்லையா? சோ நம்ம கிட்ட 46 குரோமோசோம் இருக்கு. ஒரு நார்மல் எங்க நீங்க ஒரு சாதா ஒரு செல் எங்க பாக்குறோம், இப்ப நம்ம ஸ்கின்ல பார்க்கலாம், இல்ல நம்ம ரத்தத்துல பார்க்கலாம், எங்க இருக்கும் அதுல 46 குரோமோசோம் இருக்கு. இப்போ இது வந்துட்டு நம்ம டிப்ளாய்டுன்னு சொல்லுவோம். ஒரு டிப்ளாய்ட் செல்ல, ஹியூமனோட டிப்ளாய்ட் செல்ல 46 குரோமோசோம்னு இருக்கு. இப்போ அதே ஏதோ செல்ல 23 இருந்தா அதை நம்ம ஹேப்ளாய்டுன்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? சோ இதாக்கும் ஒரு டிப்ளாய்ட் செல், ஹேப்ளாய்ட். இப்போ இவ என்ன சொல்றா, பிளான்ட் பாடி இஸ் ஹேப்ளாய்ட். அப்படின்னா இவளோட மெயின் பிளான்ட் பாடி என்ன இருக்கோ எல்லா செல்ஸும் அதுல ஹாஃப் குரோமோசோம் நம்பர் தான் வச்சிருப்பாங்க. நம்ம இப்போ ஒரு பிரயோஃபைட் எடுத்துக்கலாம், மார்கான்ஷியா எடுத்துக்கோங்க. எனக்கு அதோட எக்ஸாக்ட் கவுண்ட் தெரியாது. இப்போ மார்கான்ஷியால 100 குரோமோசோம் கவுண்ட் இருந்தா, இப்போ இவளோட மெயின் பிளான்ட் பாடியில எல்லா செல்லையும் 50 தான் இருக்கும். அதுக்கு தான் ஹேப்ளாய்டுன்னு எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம எந்த கெமீட் பார்த்தாலும் செக்ஷுவல் கெமீட், அதுல யூஸ்வலி ஹேப்ளாய்டு தான் இருக்கும்னா பாதி தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு கெமீட்டும் இன்னொரு கெமீட்டும் ரெண்டும் ஒன்னாயிட்டா இப்போ ஒரு புது ஆர்கானிசம் வருது. ஸோ அந்த ஒரு ஆர்கானிசம் ஒரு ஸ்பீஷீஸோட இருக்குன்னா அந்த குரோமோசோம் நம்பர் மெயின்டைன் ஆகணும். ஆனா அதே சேமா இருக்கணும். இப்போ எல்லா ஹியூமன்ஸ்ல நீங்க யார் வச்சாலும் அவள்ல 46 குரோமோசோம் இருந்தே இருக்கணும் எல்லா செல்லையும். ஸோ அந்த நம்பர் மெயின்டைன் பண்ண அந்த கெமீட்ஸ்ல பாதி பாதி ஆக்கி விடுறாங்க. ஸோ அதுக்கு தான் இதோட மெயின் பிளான்ட் பாடி இஸ் ஹேப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஹேப்ளாய்டா இருக்கிறதுல இந்த டைரக்டா கெமீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெயின் பிளான்ட் பாடி வி வில் கால் இட் அ கேமெட்டோஃபைட். அது பேர் என்ன, கேமெட்டோஃபைட். The sex organs in bryophytes are multicellular. ஆல்கே கிட்ட இருந்து எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு நமக்கு பிரயோஃபைட், எந்த எப்படி சொல்ல நீ இது ஒரு ஆல்கே, இது ஒரு பிரயோஃபைட்னா இது ஒரு மெயின் நமக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். ஏன்னா இதுல செக்ஸ் ஆர்கன்ஸ் மல்டி செல்லர். நம்ம மேல பார்த்தோம் மேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் ஆந்தரீடியம், பைஃபிளாஜிலேட் ஆந்தெரோசாய்ட்ஸ். மேல் கெமீட்ட we call it antherozoids. புரிஞ்சுதா? which is motile and biflagellate. ரெண்டு flagella இருக்கு, மூவ் பண்ணலாவா. ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் is called archegonium, which is flask shaped and produces a single egg. இப்போ antheridium இருந்து antherozoids வருது. archegonium ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், அங்கிருந்து ஒரு எக் வருது. இந்த antherozoids தண்ணியில ரிலீஸ் ஆகுறது. அதாயிட்டு அவ அந்த ஃபிளாஜெல்லா இருக்கு இல்லையா, அவகிட்ட வால் மாதிரி அதை வச்சு போய் சின்ன முள்ள போய் ஃபைனலா அந்த எக்க மீட்டா அவ ரெண்டும் ஒன்னாய் அதை ஜைகோட்னு ப்ரொடியூஸ் பண்றது. ஜைகோட் நம்ம எந்த ரெண்டு கேமீட் ப்ரொடியூஸ் பண்ணி அதோட ஒன் செல் ஃபார்ம் நம்ம ஜைகோட்னு தான் சொல்லுவோம். ஹியூமன்ஸ்ல கூட ஒரு ஸ்பெர்ம் ஒரு எக் ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட் வரும் அப்பதான். சோ இந்த ஜைகோட் வந்துட்டு இப்ப என்ன கேமீட் ஒன்னா சேர்ந்து ஒரு ஜைகோட் வருது இல்லையா.
இப்போ இது ஒரு கேமெட், இது ஃபீமேல் வச்சுக்கோங்க, இவ்வளவு பெருசா இருக்கு. ஃபீமேல் இவ்வளவு பெருசா இருக்கு, இது மேல சின்னதா. சோ இப்ப ஃபீமேல் கிட்ட N இருக்கு, இப்போ மேல் கிட்டயும் N இருக்கு. இப்போ ஜைகாட்ல அப்ப என்ன வரணும்? 2N இல்லையா? ஏன்னா இங்க இருந்து N வருது, இங்க இருந்து N வருது, அப்போ 2N ஆகும் இல்லையா? சோ இங்க பாத்தீங்களா மார்க்கென்ச் அந்த மேல எக்ஸாம்பிள், இப்போ 50 வச்சுக்கலாம் N. அப்போ இந்த ஜைகாட்ல எவ்வளவு இருக்கணும்? 100 இருக்கும். சோ அந்த பேசிஸ்ல நம்ம சொல்லலாம். சோ இப்போ இந்த ஜைகாட் இமீடியட்டா மியோசிஸ் பண்ணாது. மியோசிஸ்னா என்ன? ரிடக்ஷன் டிவிஷன். மியோசிஸ்ல இருந்து இப்போ 100ல இருந்து 50 ஆயிடும், அந்த மாதிரி செல் டிவைட் ஆனா. ஏன் ஆனா இந்த இப்போ இமீடியட்டா ஆகாது. சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? மல்டி செல்லுலர் பாடி கால்ட் ஸ்போரோஃபைட். Sporophyte is not free living but attached to photosynthetic gametophyte and derives nourishment from it. அப்படின்னா என்ன? சோ நம்ம எங்க இப்போ ஸ்போரோஃபைட் வந்து இல்லைன்னா அது தானா அதே இதுவும் யூஸ் பண்ணிக்கும். சோ இந்த செல்ஸ், இந்த ஸ்போரோஃபைட்டோட செல் மியோசிஸ் டிவிஷன் பண்ணிட்டு அவ சின்ன சின்ன ஹாப்ளாய்ட் ஸ்போர் ஆகும். அந்த ஹாப்ளாய்ட் ஸ்போர் திருப்பியும் ஜெர்மினேட் ஆகி கேமெட்டோஃபைட் ஆகும். இந்த நம்ம இன்னும் நல்லா ஒரு செல் சைக்கிள்ல இந்த முன்னாடி வரும், அதுல நம்ம நல்லா பார்க்கலாம். இப்போ இதோட எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, இப்போ இது ஒரு கேமெட்டோஃபைட், புரியுறதா? இப்போ இது ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஆட்டோட்ரோபிக். இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? ஆட்டோட்ரோபிக்னா தானா ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இது வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்போரோசைட். ஸ்போரோசைட் கிட்ட கேப்சியூல் இருக்கு, சீட்டா இருக்கு. சீட்டானா அது அதே மாதிரி ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர், இது கனெக்ட் பண்ணுறது. இப்போ இந்த கேப்சியூல்ல ஸ்போர்ஸ் இருக்கு, சின்ன சின்ன ஸ்போர்ஸா இருக்கும். அது ஒரு டைம்ல வெளியில வரும், அது திருப்பியும் மண்ணுல போய் ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேட் ஆகும்னா திருப்பியும் மண்ணுல போய் வளரும். அப்போ அது வளர்ந்துட்டு திருப்பியும் கேமெட்டோஃபைட் ஆகும். இந்த மாதிரி அதாக்கும் நம்ம மெயின் பார்க்கணும் இதுல, புரிஞ்சுதா? ஓகே, சோ இதாக்கும் இதாச்சு இவ்வளோ ஆச்சு. இப்போ பிரயோஃபைட்ஸ் இதோட கொஞ்சம் யூஸ் பார்த்துடலாம், எப்படி நம்ம ஆல்கேல பார்த்தோமோ. லிட்டில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா நமக்கு பிசினஸ்ல இப்போ நம்ம அதை விற்கிறதுல ஒன்னும் யூஸ் இல்லை, அந்த மாதிரி விற்கிற மாதிரி ஒன்னும் உண்டாக்குறது இல்லை ப்ராடக்ட் அது. பட் தீஸ் ஆர் ஃபுட் ஃபார் ஹெர்பேஷியஸ் அனிமல்ஸ்னா எது இலை, எந்த அனிமல் இலை சாப்பிடுறதோ அதுக்கெல்லாம் இது ஃபுட்டா யூஸ் ஆகும். mammals, birds, other animals. Species of sphagnum, a moss provide peat that have been long used as fuel. இது வந்துட்டு ஸ்பாக்னம்னு சொல்லி, இப்போ இதுல இருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், பீட் சொல்லிட்டு PEAT. இதோட என்ன யூஸ்? ஃபியூலா யூஸ் ஆகுறது, புரிஞ்சுதா? சோ இது பேக்கிங் மெட்டீரியல் and as packing material for transshipment of living material because of their capacity to hold water. இப்போ இந்த பீட் வந்துட்டு இதுல தண்ணி போட்டா it is able to hold water. so இது நம்ம வேற இந்த ஷிப்மெண்ட் கூட இப்ப நம்ம பிளான்ட்ஸ் ஒரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா இது அங்க மிடில்ல வச்சுடுவோம். அப்போ இதுல இருந்து தண்ணி இருக்கு இல்லையா, அது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும். அப்ப அந்த பிளான்ட் உயிரோட இருக்கும், அது ட்ரை ஆகி டை ஆயிடாது, அவ்வளவுதான் மெயின். Mosses along with lichens are the first organisms to colonize rocks. அத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு ராக் ஒண்ணும் இல்லைன்னா அதுல மாசஸ், லைக்கன் ஆல்கை, ஃபங்கை ஒன்னா இருக்கிறது நம்ம லைக்கன் சொல்லுவோம். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறது இவ ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் வருது. ஏன் இது இக்காலஜிக்கலி இம்பார்ட்டன்ட்? ஏன்னா ஒரு ராக்குள்ள நீ எவ்வளவு கொஞ்சம் முள்ள நீங்க தண்ணி போட்டா அது ஃபைனலா துண்டு சின்ன சின்ன பீஸா ஆயிடும். இப்போ அதே மாதிரி தான் இந்த ராக் குள்ள தண்ணியா போய் இது தண்ணி போட்டு சின்ன சின்ன துண்டு ஆயிட்டு அது ஃபைனலா சாயில் ஆயிடும், மணல் ஆயிடும், அது ஆயிட்டு அது ஃபைனலா சாயில் ஆயிடும். அதுக்காக இவாள கிரேட் இக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்ல வருது. பாத்தீங்களா? தே டீகம்போஸ் ராக்ஸ் மேக்கிங் சப்ஸ்ட்ரேட் சூட்டபிள் ஃபார் growth of high plants. புரிஞ்சுதா? So since mosses form dense mat and soil, they reduce the impact of falling rain and இவன் நல்ல மேட் மாதிரி வளர்ந்து விடுறா கிரவுண்ட் மேல. அப்போ அதுல இருந்து நம்ம சாயில் என்ன இருக்கும், தண்ணி ஜோரா வருது. சாயில் என்ன முன்னாடி போடும் தண்ணி கூட, பட் இது மேலாக வளர்றது நல்லா டைட்டா அந்த சாயில பிடிச்சு வச்சுக்கும். இந்த தண்ணி கூட எங்கேயும் போகாது, அவ்வளவுதான். சாயில் எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணும். இந்த பிரயோஃபைட்ஸ் லிவர் வாட்ஸ் மாசஸா டிவைட் பண்ணிருக்கோம். அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த சாப்டரையும் முடிச்சுடுவோம்.
ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ யோர் டைம் அண்ட் லிசனிங்.